திரு ஷியாம் அவர்கள்ட்டே தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க சார், வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது சொல்லப்படக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வது, எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் களம்னு பார்க்குறீங்க? ஆக்கரசில் எது வேண்டுமானாலும் நடக்கும். அண்ணா சொன்னதே கல்லறிந்து தாக்கியோர் பின்னர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி தேர்தல். அது விசித்திரபுரி, எது வேணாலும் நடக்கும். 2011 41 சீட்டுகளுக்கு தேமுதிக கூட்டணி கண்டது அதிமுகவோடு. எனவே வதந்திகள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இதற்குள்ள நம்ம போகாம சோஷியல் மீடியாவோட இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் ஏன் அதில் நம்பகத்தன்மை குறைந்தது? ஏனென்றால் எல்லாருமே அந்த டூல்கிட்டில் தான் ஓடுறாங்க. இப்போ முதலே சர்க்குலேட் ஆகுது டூல்கிட். இப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய போகிறார், இந்த டூல்கிட்டும் சர்க்குலேட் ஆகுது. இணைந்தால் என்ன செய்வது, எப்படி இதை டிஃபெண்ட் பண்றது, இதுவும் சர்க்குலேட் ஆகுது. அன்றைக்கு அண்ணா ஹசாரே காங்கிரஸ் ஊழலாட்சி அனுப்பினார், இன்றைக்கு அண்ணா விஜய் திமுக ஊழலாட்சி அனுப்ப போகிறார். இதெல்லாம் டூல்கிட்ல சர்க்குலேட் ஆகுது. சோஷியல் மீடியாவோட சிக்கல் என்னன்னா, அதில் பெரிய ரகசியங்கள் எதுவும் இருப்பதில்லை. அதுபடியே நடக்கும்னு யூகிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் டிவிகே கேடர்ஸோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன முடிவு எடுத்தாலும் அது தயாராக இருக்கணும். அப்போ இரண்டு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு சார். ஒன்று வெறும் வதந்தி என்று கடந்து போக முடியாததற்கான காரணங்கள்னு பார்த்தோன்னா, கடந்த சில நாட்களில் குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய வருகையின் போது திரு பியூஷ் கோயல் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாஜக தொடர்புடைய தலைவர்களிடம் திரு எல் முருகன் உள்ளிட்டோரிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. எல்லோரும் வருகிறார்கள் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. நேரடியான பதில் இல்லை என்றாலும் கூட, அப்படின்னா ஏதோ ஒரு முயற்சி அந்த பக்கத்தில் நடக்கிறது என்பதை வெவ்வேறு வார்த்தைகளில் அல்லது வெவ்வேறு சில விஷயங்களை பேசாமல் தவிர்ப்பதன் மூலமாக அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் விஜய் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருக்கலாம். இன்னும் அந்த தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இதை மறுக்கவும் இல்லை அல்லது ஏற்கவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட்டணி குறித்த கருத்து கேட்பு நடந்திருக்கிறது. அப்போ அதில் ஏதாவது நம்ம ஒரு சைன் இருக்குன்னு பார்க்கணுமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பொதுவாக ஒரு புதிய கட்சி துவக்கப்படும் போது முதல் தேர்தலில் கூட்டணி என்பது நாளைக்கு ஆள வேண்டும் அல்லது இன்றைக்கு நாங்கள் முதலமைச்சர் பதவியை பிடிக்க போகிறோம் சொல்கிற கட்சிகள் அந்த முடிவு எடுக்காது. ஒரு தேர்தல் 2 தேர்தல் வாக்கு சதவீதம் இவ்வளவுன்னு ஒரு அஷ்யூர்டா தெரிந்த பிறகுதான் கூட்டணியை நோக்கி போவாங்க. கூட்டணி அப்பதான் சாத்தியப்படும். காரணம், எத்தனை தொகுதிகள் கொடுப்பது என்பதில் குழப்பம் இருக்கும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு எதிரிகளையே 2ஆ பிரிச்சிருக்கிறாரு. அப்போ அரசியல் எதிரி திமுக சரிதான், ஆளுங்கட்சி. நாளைக்கு அரசியல் எதிரி அதிமுகவை மாறும்ல. அதிமுக ஆளுங்கட்சியாக மாறினால் அதான அரசியல் எதிரி. கொள்கை எதிரி மாற மாட்டாங்களே. கொள்கை எதிரி எப்போதுமே கொள்கை எதிரிகள் தானே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொள்கை எதிரி, அவங்க எப்படி அதை மாற்ற முடியும்? அப்போ கொள்கை எதிரியோடு சமரசம் என்றால் அவரோட அரசியல் அடிபட்டு போகும். அந்த இடத்துல ரொம்ப அடிபட்டு போகும். அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில். அது எப்படின்னா, விஜய் ஒரு மாற்று சக்தி என்பதால் தான் அது உருவாகி இருக்கு. இன்னொரு ஓட்டு வங்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அது விஜய் கிறிஸ்தவருங்கிறதுனாலே இருக்கலாம், அல்லது திமுக அதிமுக ஓட்டு போட்டு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு என்பதாலும் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு ஓட்டு வங்கி என்பது தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி. அவர்கள் அவங்க ஏற்கனவே எஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு நேஷனல் எஸ்சி கமிஷன் கொடுக்கல. ஆனால் தமிழ்நாடு அரசு இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு. அது ஒன்றும் பெரிய அளவுக்கு டெல்லி பரிசீலிக்கலை. அப்படின்னா விஜய் அந்த இடத்துல டெல்லியை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதியை பெற வேண்டும். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அல்லது அவரே கூட கண்டிப்பாக எல்லா தலித்துகளும் மதம் மாறி இருந்தாலும் அவங்க எஸ்சி என்று நேஷனல் எஸ்சி கமிஷன் ஒத்துக்கிட்டு சில மாநிலங்களில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு பெரிய வாக்குறுதிகளை விஜய் பெற்றால் இந்த கூட்டணி என்பது சாத்தியம் தான். நான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திமுக எதிர்வினையாற்றும். திமுக கீழ்மட்டத்தில் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. உதாரணமாக இன்னைக்கு நடக்கிற ஓபிஎஸ் கூட்டம், இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் நீங்க அதை விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஓபிஎஸ் கூட்டம்னா அவர் கீழே ஒவ்வொரு அரங்க கூட்டத்திலையும் அந்த கம்யூனிட்டியை அவர் ஒருங்கிணைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டியை ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட எதிராளி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு தென்படுகிறது. அது நான் நன்றாக. இப்ப நம்ம கூட்டணி குறித்து அவர் கட்சியில கருத்து கேட்கப்பட்டது அப்படின்ற தகவல் உண்மையாக இருக்குது. ஆனால் கூட்டணிங்கிறதுல அவர் தலைமையிலான கூட்டணி தானே இதுவரைக்கும் பேசக்கூடியது. பிஜேபி என்ன முயற்சி வேணா எடுக்கலாம், அல்லது அதிமுகலேருந்து ஒரு நட்பு சக்தியாக பார்க்கப்படலாம். ஆனால் தாவேகா என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர முடியுமா? அவங்க இப்போ இன்னைக்கு திருமிகு சசிகலா ஒரு கட்சியை தொடங்குறாங்க.
அவங்களும் நாங்கள் கூட்டணிக்கு போவோன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்படக்கூடிய சூழல்ல. அப்போ அந்த கூட்டணி விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் அப்படி வருதா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க முதல் கட்டத்தில்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருமதி சசிகலா அவர்களுக்கோ அல்லது வந்து இன்னும் புதிய கட்சிகளுக்கோ இடம் இல்லை. ஆனால் விஜய்க்கு இடம் இருக்கு. என்ன காரணம்னா அவரோட ஸ்டார்டம் தான். அப்போ அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். உதாரணமாக பிஜேபிக்கு அவர் பாண்டிச்சேரியில் கூட யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சரி, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். பிஜேபி விஜய் சேர்ப்பதில் ஆர்வம். புதுச்சேரியில் என்டிஏவோட தொகுதி பங்கீடு நிறைவடைந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க எண்ணிக்கையெல்லாம். அது மீண்டும் விட்டு கொடுக்க வேண்டியதுதான். அதில் என்ன இருக்கு? ஜெயலலிதா அம்மா வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதுக்கு தான் வந்து தேமுதிக வந்து உள்ள வந்துச்சு. அதை விஜய்க்கு இது நல்லதா கெட்டதான்னு விஜய் தான் தீர்மானம் பண்ண முடியும். ஏன்னா அவர் சிங்கிள்மேன் பார்ட்டி தான். அது மற்றவங்க தீர்மானம் பண்ண முடியாது. அவர் என்ன தீர்மானிச்சுக்கா உண்மையிலே நமக்கும் அது தெரியாது தான், எல்லாமே யூக செய்தி. ஓகே. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு இது நல்லதா கெட்டதா அது நமக்கு தெரியும்ல. என்டிஏ கூட்டணிக்கு இது லாபமா நஷ்டமா? நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டியோட களம் நிக்குமா? திருப்பி 4வது முனை வரத்தானே செய்யும். 4வது முனை வந்து 5வது முனையும் வந்துடும். டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணுவாரு அப்போ? ஓகே. அப்போ இயல்பாகவே வந்து இதுல வந்து முனைகளை நிறுத்த முடியாது. 3 முனை என்றால் 4 முனை, 4 முனைனா 5 முனை, அப்படிதான் களம் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதே நேரத்தில் என்டிஏவுக்கு நல்லதா? திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், எல்லா சக்திகளும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னா சீமான் ஏற்கனவே இருக்கிறாரு. அவர் இதுல இணைவாரா? அவரும் திமுக ஆட்சியை வீழ்த்தணும் தானே சொல்றாரு. பொதுவாக அப்படி சொல்றதுதான். ஆனா சாத்தியம் எப்படின்னா நம்ம கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை நம்ம கொண்டு போக முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதில் தான் இந்த கூட்டணி வசப்படுவதில் இருக்கு. ரைட், பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் மற்ற விருந்தினுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஐயநாதன் எப்படி பார்க்குறீங்க? மதிவனன் சார், நான் உங்கள்கிட்ட வரேன். மற்ற 2 பேருடைய கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட வரேன். எஸ் திரு ஐயநாதன். ஆமாம், பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு தனியாக போட்டியிட அனுமதிச்சோம்னா அவர் வந்துட்டு கேம் ஸ்பாயிலராக இருப்பார். எனவே அவர் அட்டாக் பண்ணாதீங்க, அவர் நம்ம சைடு கூட்டு வர்றது தான் நம்மளுக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான அழுத்தத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த அழுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு. ஆமாம், நிச்சயமாக அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்று 20 என்ன அடிப்படையில் அதை முன்வைக்கிறீங்க? இப்போ வந்து கரூர் இருக்குது. அந்த கரூர் அந்த சம்பவத்தில் வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படலை. வழக்குக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி அவர் டெல்லிக்கு போறாரு. அது வழக்கமான நடைமுறை தானே, அடுத்தடுத்த கட்ட நடைமுறை தான். எல்லாமே இந்தியாவில் நடைமுறை தான். ஒரு இடி விசாரிக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட நடைமுறை தான். ஆனால் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜயை வந்துட்டு சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கறதோ சேர்க்காதோ சிபிஐ கிட்ட தான் இருக்குது. அவரை ஒரு குற்றவாளியாக சேர்க்கலாம், இல்லை அவர் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். எப்படி பார்த்தாலும் அது சிபிஐனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது இது ஒரு அழுத்தம் தானே. அப்போ விஜய் உள்ளே வைக்கிறதா எங்கே வெளியில் இது பண்ணுறதா சார்ஜ் ஷீட்டில் அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு விஜயனுடைய கட்சிக்குள்ளேயே வந்துட்டு இந்த கருத்து கேட்பு நடத்தப்பட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் தலைவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு அப்பயே வாங்கிடுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்துட்டு எந்த விதமான வாய்ப்பும் அவசியமும் அந்த அன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் வாங்கிட்டாரு. ஸோ 2. 3வது விஷயம் என்னன்னா, அமித்ஷாவுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்குமே என்ன அப்படின்னம்னா, தங்களுடைய கூட்டணி பாஜக அதிமுக அப்படின்றது மட்டுமே ஒரு பலம் வாய்ந்த சக்தியை திமுக கூட்டணி எதிர்கொள்ள முடியாது.